பேச விரும்பும் ஒரு பிரகாசமான பச்சை நிற கிளி இருந்தது. அது ஒரு சிறிய வீட்டில் ஒரு வயதான பாட்டி வசித்து வந்தாள். அந்த வயதான பாட்டி எப்போதும் தனது ரகசியங்களை கிளியிடம் பகிர்ந்து கொண்டாள். அந்த வயதான பாட்டி ஒரு பெரிய சாக்லேட் கேக்கை சமைத்தாள். இது எனக்காகத்தான் என்று அவள் கிளியிடம் சொன்னாள். யாரிடமும் சொல்லாதே. ஆனால் அந்த பாட்டி வீட்டை விட்டு வெளியேறியவுடன் கிளி ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி, பாட்டியிடம் ஒரு சாக்லேட் கேக் இருக்கிறது, யாரிடமும் சொல்லாதே. பக்கத்து வீட்டு பூனை அதை கேட்டது. தபால்காரர் அதை கேட்டார். வாழைத் தோட்டத்தைச் சேர்ந்த குறும்புக்கார குரங்கு கூட அதை கேட்டது. விரைவில் எல்லோரும் அந்த வயதான பாட்டியின் வாசலில் ஒரு துண்டு கேட்டுக் கொண்டிருந்தனர். அந்த வயதான பாட்டி அதிர்ச்சியடைந்தாள். நீ என் ரகசியத்தை சொன்னாயா என்று அவள் கிளியிடம் கேட்டாள். கிளி விசில் அடித்து, யாரிடமும் சொல்லாதே என்றது. அந்த வயதான பாட்டி பெருமூச்சு விட்டாள். பின்னர் அவள் சிரித்துக்கொண்டே, அடுத்த முறை உன் வாயை மூடிக்கொள் என்றாள். அந்த நாளிலிருந்து கிளி பேசுவதற்கு முன் தன் வார்த்தைகளில் கவனமாக இருக்க கற்றுக்கொண்டது. மேலும் சில ரகசியங்களை அமைதியாக வைத்திருப்பது நல்லது.